வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெள்ளை நிற காடைகளை பற்றி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான சிறப்புகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா தமிழகத்தில் இப்போ கொஞ்சமாக இந்த இனங்கள் நம்ம ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்குங்க. அதனால் இந்த இனங்களை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக இந்த காணொலியை நான் தயார் பண்ணுறேன். இங்கே இருக்கிறது தாங்க தப்பானிய காடைகள். உலகம் முழுவதும் அதிக லெவலில் வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான காடை இனங்கள் தப்பானிய காடைகள்லாம் குறைவான நாட்களில் அதிக இறைச்சி தந்து பெரிய லெவலில் லாபம் ஈட்டி தரக்கூடிய ஒரு முக்கியமான இனங்கள்னால் இந்த தப்பானிய காடைகள் சொல்லலாங்க. குறைவான இட வசதி இருந்தால் கூட இந்த இனங்களை பெரிய லெவலில் வளர்க்க முடியுங்க. இருந்தாலும் இதையே கூட பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக சில இனங்களை உருவாக்கணுங்கிறதுக்காக இந்த தப்பானிய காடைகளை ஒவ்வொரு மாநிலங்களையும், அதாவது இந்தியாவில் தமிழகத்தில் இருந்து எல்லா மாநிலங்கள்லையும் நிறையா வகையான ஆய்வுகள் பண்ணுறாங்க. அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய சில அமைப்புகளும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஆய்வு பண்ணுறாங்க. அதே போல் மத்திய பறவை ஆராய்ச்சி நிறுவனங்களில் இந்த காடைகள், கோழிகள், வான்கோழிகள், கிண்ணி கோழிகள்னு எல்லா வகையான கோழிகளை இங்கே தாங்க பெரிய லெவலில் ஆய்வு பண்ணுவாங்க. இவங்க மூலம் பார்த்திங்கன்னா நிறையா வகையான இனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி உருவான ஒரு முக்கியமான இனம் தாங்க வெள்ளை இறகு காடைகள்னு சொல்லுவாங்க, அல்லது பார்த்திங்கன்னா ஹரிஸ்வேத்தான்னு சொல்லுவாங்க. இந்த ஹரிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, மத்திய பறவை ஆராய்ச்சி நிறுவனத்தை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா சென்ட்ரல் ஏவியன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய முதல் லெட்டர்லாம் நீங்கள் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹரிங்கிற வார்த்தை வருங்க. எப்படி நம்ம பேரண்ட்ஸோட இனிஷியல் பார்த்திங்கன்னா நம்மளோட பேருக்கு முன்னாடி வருதோ அதே போல் தான் பார்த்திங்கன்னா இந்த இனத்துக்கு முன்னாடி இதை உருவாக்கின அந்த நிறுவனத்தோட பேர் வருதுன்னு சொல்லலாங்க. இந்த இனங்களோட முட்டை பார்த்திங்கன்னா வலது புறத்தில் இருக்குங்க. இது முட்டைக்கு பேர் போன இனங்களாக பார்க்கப்பட்டாலோ சில பேர் பார்த்திங்கன்னா இரட்டை தேவைக்காக வளர்க்குறாங்க. ஒரு 7 வாரங்களில் முட்டையிட ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து முட்டையிடம்னு சொல்லலாம். வருஷக்கணக்கில் வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதிகபட்சமாக 215 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. முட்டைகளோட வெயிட்டும் பார்த்திங்கன்னா மற்ற காடைகள் இனங்களோட கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும். 10 கிராம் வரைக்கும் வரும். அப்போ இறைச்சி எந்த லெவலுக்கு தரோன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜப்பானிய கடைகளோட கொஞ்சம் அதிகமாகவே தரோன்னு சொல்லலாங்க. ஒரு 4 வாரங்கள்லேயே 135 கிராம் வரைக்கும் வெயிட் எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதே ஒரு 5 வாரங்களில் 155லேருந்து 165 கிராம் வரைக்கும் வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த காணொலி வாயிலாக இந்த வெள்ளை நிற காடைகளை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பேன் நான் நம்புகிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.